இந்த பதிவுல ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து அரித்மெட்டிக் புக்கில் இருந்து டைம் அண்டு டிஸ்டன்ஸ் என்ற தலைப்பில் ஒரு கணக்கு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த கணக்கு வந்து MBA MCA என்ட்ரன்ஸில் 2006ஆம் வருடம் கேட்ட கணக்கு இது. இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த டான்ஸ் செட்டுங்க, இது TANCET தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு அப்போதான் அறிமுகப்படுத்துகிறாங்க. 2004-05 நினைக்கிறேன். அதில் வந்து MBA MCA டிகிரி படித்தவங்க, மினிமம் ஒரு டிகிரி இருந்தால் அவங்க வந்து MBA மாஸ்டர் கோர்ஸ் MBA MCA படிக்கிறதுக்காக அந்த காலேஜில் சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வு அந்த கேள்வி இது. இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2005ஆம் வருடம் விழுப்புரத்தில் ஒரு டுட்டோரியலில் நாங்கள் ஒரு பேட்ச் போட்டோம். இந்த MBA MCA காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு போட்டு நான் நடத்தின அதே கேள்வி தான் இது. அதே கேள்வி தான் RS அகர்வால் புக்கில் இருக்குது. நீங்கள் வேணால் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சாப்டர் எடுத்து அதில் 31வது கேள்வியை பாருங்கள். நான் வந்து 2005ஆம் ஆண்டு விழுப்புரத்தில் ஒரு கோச்சிங் சென்டரில் டுட்டோரியலில் நடத்தின அதே கொஷின் தான் இது. அதனால் இது கொஷின் தான் பெருசாக இருக்கும், பட் லாஜிக் புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க, பொறுமையாக படிக்கிறோம் பாருங்க. பாம்பே எக்ஸ்பிரஸ் லெஃப்ட் டெல்லி, கவனிங்க, பாம்பே எக்ஸ்பிரஸ் left Delhi for Bombay at 14:30 hours. 14:30 hours, traveling at a speed of 60 km per hour. The first point. அடுத்தது, and Rajdhani Express left Delhi, இங்க எழுதி பாருங்க, left Delhi for Bombay on the same day. On the same day at 16:30 hours. 16:30 hours, traveling at a speed of 80 km per hour. அப்புறம் தமிழ் அப்புறம் சொல்றேன். How far, fairனா தூரங்க, நீங்க காசு நினைச்சுக்க போறீங்க. How far away from Delhi will meet the two train meet. புரியுங்களா? From Delhi will the two train meet. இதுதாங்க கேள்வி. திரும்ப படிக்கிறோம் பாருங்க. பாம்பே எக்ஸ்பிரஸ் லெஃப்ட் டெல்லி ஃபார் பாம்பே at 14:30 hours, traveling at a speed of 60 km per hour. And Rajdhani Express left Delhi for Bombay on the same day at 16:30 hours, traveling at a speed of 80 km per hour. How far away from Delhi will the two train meet? இது இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தமிழ்ல சொல்றேன் பாருங்க. அதாவது பாம்பே எக்ஸ்பிரஸ், இது வந்து பாம்பே எக்ஸ்பிரஸ்னா அந்த ட்ரெயினோட பேரு. பாம்பே எக்ஸ்பிரஸ்ன்றது ட்ரெயினோட பேரு. அந்த ட்ரெயின் லெஃப்ட் டெல்லினா டெல்லியில இருந்து கிளம்புது. டெல்லியில இருந்து புறப்பட்டு எங்க போகுதுன்னா ஃபார் பாம்பேனா பாம்பேக்கு போகுது. லெஃப்ட் டெல்லினா கேள்வி முதல்ல புரியணும். லெஃப்ட் டெல்லினா டெல்லியில இருந்து புறப்பட்டு ஃபார் பாம்பேனா பாம்பேக்கு போகுது. அடுத்துனா இங்க பாருங்க 14:30 ரயில்வே டைம் 14:30 hours, டிராவலிங் அட் a speed of 60 km per hour. என்ன வேகத்துல போகுதுன்னா மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு ட்ரெயினுங்க, அந்த ட்ரெயின் பேர் வந்து பாம்பே எக்ஸ்பிரஸுங்க. அது வந்து டெல்லியில கிளம்புதுங்க. டெல்லியில கிளம்பி எங்க போகுது? பாம்பேக்கு போகுதுங்க. எத்தனை மணிக்கு? ரயில்வே டைம் வந்து 14:30க்கு கிளம்புது. எந்த வேகத்துல போகுதுன்னா 60 கிலோமீட்டர் per hourல போகுது. இது ஒரு ட்ரெயினுடைய டீடைல்ஸ். அடுத்தது ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ன்றது அது ஒரு ட்ரெயினுடைய பேர். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அதுவும் என்ன பண்ணுது? லெஃப்ட் டெல்லி ஃபார் பாம்பே, அதுவும் பாம்பே நோக்கி போகுது. டெல்லியிலிருந்து புறப்பட்டு பாம்பே நோக்கி போகுது. ஆன் த சேம் டே, அதே நாள்ல, அதே தினத்துல, அதே சேம் டேனா அதே நாள்ல இங்க 16:30, அதாவது 16:30 hours,
16 மணி 30 நிமிடத்துல அது கிளம்புது. டிராவலிங் அட் a ஸ்பீட் ஆஃப் 80 km/h. அது என்ன வேகத்துல போகுதுன்னா மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. இது ரெண்டு ட்ரெயினுடைய டீடைல்ஸ், புரியுதுங்களா? இப்ப how far away, அங்க ஃபேர்னா தூரம், FARனா தூரம், how far away from Delhi will the two train meet? என்ன தூரத்துல இந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணிக்கும், இதுதான் கேள்வி. எவ்வளவு தூரத்துல இந்த ரெண்டு ரயிலும் சந்திக்கும்ன்றதுதான் கேள்வி. இங்க திரும்ப தமிழ்ல சொல்றேன் பாருங்க. பாம்பே எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் டெல்லியில் இருந்து புறப்பட்டு பாம்பேக்கு செல்கிறது. அது புறப்படும் நேரம் 14:30 மணி. அது செல்லும் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர். மற்றும் ராஜ்தானி என்ற எக்ஸ்பிரஸ் அதுவும் டெல்லியிலிருந்து புறப்பட்டு பாம்பேக்கு செல்கிறது. அதே நாள்ல அதே தினத்துல செல்கிறது. அதுனா 16:30 மணிக்கு புறப்படுது. அது கணக்கு. டிராவலிங் அந்த ட்ரெயின் 80 km/h, மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல அது போகுது. இதுதான் டீடைல். இந்த ரெண்டு ரயிலும் எந்த தூரத்துல சந்திக்கும்ன்றதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 120, ஆப்ஷன் பி 360 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 480 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 500 கிலோமீட்டர். இந்த கேள்வி MBA MCA டான்செட்ல கேட்ட 2006ல கேட்ட கேள்வி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு ட்ரெயினுடைய டீடைல்ஸ். இதை நான் ஒரு மேப் முன்னாடி சொல்றேன் பாருங்க. இதுதான் டெல்லி, DELHI. இது டெல்லி, இது பாம்பே. இது பாம்பே. உங்களுக்கு மேப் மூலியமா புரிய வைக்கிறேன், புரியலன்னா டெல்லி, இது பாம்பே. என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் புறப்படுது. அந்த ட்ரெயின் பேர் பாம்பே எக்ஸ்பிரஸ். நம்மளுக்கு தேவையில்லை பாம்பே எக்ஸ்பிரஸோ அது சிங்கப்பூர் எக்ஸ்பிரஸோ. நம்மளுக்கு ட்ரெயின் போகுது, அதான் கணக்கு. என்ன வேகன்றது தான் கணக்கு, எந்த நேரம் தான் கணக்கு. இப்போ பாம்பே எக்ஸ்பிரஸ் கிளம்பி போகுது. எத்தனை மணிக்கு கிளம்புது? அங்க பாருங்க 14:30. எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 14:30 ஹவர்ஸ். இந்த நேரத்துல எங்க கிளம்புது? டெல்லியில இருந்து கிளம்பி இப்படி போகுதுன்னா எங்க போகுது? பாம்பேக்கு போகுது இல்லையா? இதான் ஸ்பாட். பாம்பேவுக்கு இந்த டைரக்ஷன்ல போகுது. இது புரிஞ்சுக்கணும். கேள்வி புரிஞ்சாதான் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிள். இப்படி போகுதுங்க, இங்க போய் ரைட். அடுத்து இது என்ன வேகத்துல போகுதுன்னா அங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 60 km/h. இந்த ட்ரெயின் 60 km/h வேகத்துல இந்த ட்ரெயின் போகுது. எங்கிருந்து போகுது? டெல்லியிலிருந்து பாம்பேக்கு போகுது. எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 14:30, 14:30 மணிக்கு கிளம்பி 60 கிலோமீட்டர் வேகத்துல பாம்பேக்கு போகுது. பாம்பே நோக்கி போயினுக்குது இல்லையா? அடுத்தது இதே ரெண்டாவது ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயின் பேர் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினும் டெல்லி தான் கிளம்புது. டெல்லியில கிளம்பி அது எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா அங்க பாருங்க எங்க கொடுத்துருங்க பாருங்க 16:30 ஹவர்ஸ். இந்த டைமுக்கு கிளம்பி அதுவும் என்ன பண்ணுது? டெல்லி பாம்பேக்கு போகுது. டெல்லியிலிருந்து புறப்பட்டு பாம்பேக்கு போகுது. சேம் டைரக்ஷன், அதே திசையில தான் போகுதுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் என்ன வேகத்துல போகுதுன்னா அங்க பாருங்க 80 km/h. இது பாருங்க, இதனுடைய ஸ்பீடு 80 km/h. நான் சொல்றத புரியுதா பாருங்க. 80 km/h வேகத்துல போகும்போது இதுல என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் முன்னாடியே கிளம்புதுங்க. 14:30க்கு கிளம்பி 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. போய் இணைக்குது முன்னாடி இங்க பாம்பேக்கு போகுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க இதான் டிஃபரன்ஸ். 2 மணி நேரம் கழிச்சு இந்த ரயில், ரெண்டாவது ரயில் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் 80 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்பீடா போகுது. அதை விட 20 கிலோமீட்டர் வேகம் அதிகமா போகுது. ஆனா லேட்டா கிளம்புது. 2 மணி நேரம் கழிச்சு கிளம்பினாலும் வேகமா போறதுனால இந்த ட்ரெயின் முன்னாடி போற ட்ரெயினை இது போய் ரீச் பண்ணும். இதுதான் நம்மளுக்கு கேள்வி, இதுதான் பாயிண்ட். இந்த முன்னாடி கிளம்பின ட்ரெயின் 60 கிலோமீட்டர் வேகத்துல போறதுனால முன்னாடியே போகுது. 2 மணி நேரம் கழிச்சு இந்த ட்ரெயின் கிளம்பினாலும் இது வேகமா போறதுனால அந்த ட்ரெயினை போய் எங்க ரீச் பண்ணும், எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல போய் ரெண்டும் ஒன்னா சேமா போவோம், கிராஸ் பண்ணும்ன்றது தான் இத தூரம் எவ்வளோன்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க இதை முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போகுது இல்லையா? இந்த சேம் டைரக்ஷன்ல போறதுனால இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்
இந்த 60 கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம். முதல் ட்ரெயினின் வேகம் 1/60 அப்படி எழுதிக்கணும். எல்லாமே டிவைட் பைலாம் போடணும். ஏன் டிவைட்ல போறோன்றதுலாம் நம்ம நேரடி வகுப்பில் தான் விரிவாக சொல்ல முடியும். இந்த 1/60 எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ரயிலும் ஒரே டைரக்ஷனை போறதுனால மைனஸ் பண்ணணும். இது நிறைய லாஜிக் இருக்குது. இந்த ரெண்டு ரயிலும் ஒரே டைரக்ஷன் போறதுனால மைனஸ் பண்ணணும். சப்போஸ் இது ஒரு டைரக்ஷன்னா அங்க பிளஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதனால ரெண்டு ட்ரெயினும் ஒரே சேம் டைரக்ஷன் போறதுனால இதை மைனஸ் பண்ணிட்டு இதனுடைய முதல் ட்ரெயின் வேகம் வந்து 60 கிலோமீட்டர், அதனால 1/60 போட்டுக்கிறோம். அடுத்த ட்ரெயின் வந்து 1/80. புரியுதுங்களா? இந்த 1/80 ஏன் இந்த நம்பர்லாம் போடுறேன், எங்கேருந்து எடுக்கிறேன்னு பாருங்க. அது முதல் ட்ரெயினுடைய பாம்பே எக்ஸ்பிரஸினுடைய ஸ்பீடு 1/60 கிலோமீட்டர் ஸ்பீடு மைனஸ் சேம் டைரக்ஷன்றதுனால மைனஸ் பண்ணணும். அதனால இது வந்து 1/80ன்றது ராஜ்தானி எக்ஸ்பிரஸினுடைய அதனுடைய வேகம் ஸ்பீடு 80 km/h ஈக்குவல் டு இதுதான். இது ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் மெயின். கேள்வி வந்து பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாடலில் கேட்டாங்கன்னா இதை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்க 14:30 கழிங்க 16:30 அடுத்தது இது 14:30 கழிச்சிங்கன்னா 2 மணி நேரம். இந்த ரெண்டாவது ட்ரெயின் புறப்படுறது 2 மணி நேரம் கழிச்சு புறப்படுது இல்லையா, அந்த 2 இங்க போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்ப நாம இதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த வந்து இதை நம்மளுக்கு வந்து இப்ப சிம்பிளை பண்ணீங்க. இதை வந்து 1க்கு பதில் 1 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த 1க்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அந்த தெரியாதுன்றதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. எக்ஸ் டிவைடட் பை 60 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 80. தூரம் தெரியாதுன்றதுனால அந்த தூரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு 2 ஸ்டெப்ஸ் எடுத்து அது எவ்வளோ தூரம் கேட்குறாங்க இல்லையா, 2 ட்ரெயின் ஒன்று சந்திக்கிற தூரன்றதுனால நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்சிஎம் எடுங்க. இது கழிக்கணும். 60லேருந்து 80 கழிக்கணும்னா இந்த 60க்கும் 80க்கும் எல்சிஎம் எடுங்க. 60, 80 இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது 10ஆல் வகுக்கலாம். 10ஆல் வகுத்தோம்னா 6/60, 8/80. திரும்ப இதை வந்து 2ஆல் வகுக்கலாம். அதுனா 3 2 6, 4 2 8. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 5 2 20, 23 60, 6 24, 240. இங்க பாருங்க, இப்படி போட்டுங்க. 240 மேல என்ன இருக்கு, மேல வந்து இந்த எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. இந்த 240ல எத்தனை 60 பாருங்க. 1 6 6 7 12 3 12 4 24, 4 24, 460 தான் 240. அப்ப இந்த எக்ஸ் பெருக்கிங்க. 4x மைனஸ் இந்த 240ல எத்தனை 80 பாருங்க. 324 இல்லையா, 324. அப்ப 380 இருக்குது. அப்ப இது எக்ஸா பெருக்குனா 3x ஈக்குவல் டு 2. இந்த 2 வந்து டைம் உடைய வித்தியாசம் 2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ 4x மைனஸ் 3xன்னா 1x, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 240, எக்ஸ் டிவைடட் பை 240 ஈக்குவல் டு 2. இங்கே இருக்கிற 2 வரையும் வந்துச்சு. சாதாரண பின்ன கழித்தல் தான். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா இங்கே பாருங்க, இந்த எக்ஸ் வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 240 இன்ட்டு 2. புரியுதுங்களா? இந்த 240 இங்கே போயிடும். இங்கே வகுத்தில் இருக்கிற 240 இங்கே போயிடுச்சுன்னா 2 இன்ட்டு 240 ஈக்குவல் டு 240 இன்ட்டு 2 வந்து 480. அவ்வளோதாங்க ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, 480 கிலோமீட்டருங்க. ஆப்ஷன் சிங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். 480 கிலோமீட்டர் இங்கிருந்து புறப்பட்ட இந்த ரயிலும் 2 மணி நேரம் கழிச்சு லேட்டா புறப்பட்ட இந்த ரயிலும், இது மெதுவா போகுது, இது வேகமா போகுது. இந்த ரயிலும் எங்க போய் சந்திக்கும்னா இங்க டெல்லியில இருந்து 480 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இந்த 2 ரயிலும் சேம் சந்திக்கும், மீட் பண்ணும். இதுதான் வந்து கேள்வி. இது வந்து ஒரு முக்கியமான தலைப்பு. இதை நான் திரும்ப சொன்னோன்னா பதிவு லென்த் ஆகிடும். அதனால புரியலன்னா திரும்ப போட்டு பாருங்க. எந்த ஸ்டெப் புரியலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. MBA, MCA, RRB, SSC எல்லாத்துக்குமே இது சிலபஸ் உண்டு. டைம் அண்டு டிஸ்டன்ஸ் என்ற தலைப்பில் வரக்கூடிய கேள்வி தான் இது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு.
இது வந்து இது மாதிரி மாடல் தான் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இதே மாதிரி இன்னும் அடுத்த பதிவில் நிறைய கணக்கு போடுறேன். நீங்கள் இதை பாருங்கள். புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.